பாண்டவர்கள் ஆட்சி செய்த இந்திரபிரஸ்தத்திற்கு ஒரு முறை துரியோதனன் விருந்துக்கு வந்தான். அப்போது பாஞ்சாலி அவனுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள். துரியோதனன் கிண்டலாக, இன்று இரவு பாண்டவர்களில் யாருடைய முறை, யாருடன் இருக்கப் போகிறாய் என்று கேலி செய்தான். அந்த வார்த்தைகளை கேட்ட பாஞ்சாலி மிகுந்த அவமானத்தில் அமைதியாக உள்ளே சென்றாள். அதை கவனித்த கிருஷ்ணர், என்ன நடந்தது என்று கேட்டார். பாஞ்சாலி துரியோதனன் அவமானப்படுத்தியதை கூறினாள். அப்போது கிருஷ்ணர் சிரித்தபடி, நீ மீண்டும் சென்று அவனுக்கு உணவு பரிமாறு. அவன் மறுபடியும் அதே கேள்வி கேட்டால் இன்று இரவு தட்சகன் முறை என்று சொல் என்றார். வருத்தத்துடன் பாஞ்சாலி மீண்டும் உணவு பரிமாறச் சென்றாள். மீண்டும் துரியோதனன் சிரித்தபடி, இன்று இரவு யாருடன் இருக்கப் போகிறாய் என்று கேட்டான். உடனே பாஞ்சாலி, இன்று இரவு தட்சகன் முறை என்று சொன்னாள். அதை கேட்டவுடன் துரியோதனனின் முகம் மாறியது. அவன் உடனே அங்கிருந்து எழுந்து சென்றான். பின்னர் பாஞ்சாலி, தட்சகன் யார்? நான் அந்த பெயரைச் சொன்னவுடன் ஏன் துரியோதனன் பயந்து சென்றான் என்று கிருஷ்ணரிடம் கேட்டாள். அப்போது கிருஷ்ணர் விளக்கினார். ஒரு முனிவர் துரியோதனனின் மனைவி பானுமதிக்கு ஒரு விசேஷ மூலிகை கொடுத்து, இதை பாலில் கலந்து கணவருக்கு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று கூறினார். ஆனால் பானுமதி தவறுதலாக அந்த மூலிகை கலந்த பாலை பாம்பு புற்றில் ஊற்றிவிட்டாள். அதை குடித்த நாகராஜா தட்சகன் பானுமதியை விரும்பி அவளை தொடர்ந்து வந்தான். பானுமதி மறுத்தாலும் தட்சகன் தொடர்ந்து அவளை துரத்தினான். அந்த நேரத்தில் துரியோதனன் அங்கு வந்து நிலையை அறிந்தான். பின்னர் தட்சகனிடம் மன்னிப்பு கேட்டு பிரச்சினையை சமாதானப்படுத்தினான். அதனால்தான் நீ தட்சகன் என்று சொன்னவுடன் இந்த ரகசியத்தை எப்படி தெரிந்தது என்று துரியோதனன் வெட்கப்பட்டு அங்கிருந்து சென்றான் என்று கிருஷ்ணர் கூறினார்.